சர்வதேச பிறையை பின்பற்றவர்கள் ஹவாரிஜிகள் என்று சொல்லிட்டார். ஆராம் ஹவாரிஜி ஃபத்வா கொடுக்காது. ஹவாரிஜி நான் தெரியுமா? ஏல் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இஸ்லாமிய நார்ஜிகளும் கொஞ்சம் தெரியும். ஹவாரிஜிகள் என்றால் ரசூலுல்லாவினால் நரகவாதிகள் என்று முன்கூட்டி அடையாளப்படுத்தப்பட்ட ஆக்கள். ஏன் நரகவாதிகள் என்று சொன்னார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். குறிப்பா இந்த ஹஸ்ரத்துமார் ஹவாரிஜ் என்று பத்வா கொடுக்கிற ஹஸ்ரத்துமார்களே, பிறை மசலாவில் கருத்து மாறுபாடு சொன்ன இமாம்கள், அதன் பின்னணியில் குர்ஆன் சுன்னாவை வைத்து ஆய்வு செய்து செல்லக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை நீங்கள் ஹவாரிஜிகள் என்று சொல்லும் போது, ஹவாரிஜிகள் என்று சொல்லப்பட்டது அகீதாவில் அவர்கள் மாறுபட்டதா? அது ஒரு அகீதாவுடைய மசாலா. என்னது அகீதாவுடைய மசாலா? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு கலீஃபா இருந்தால், முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அந்த ஆட்சியாளருக்கு உங்களுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று பைஅத் செய்ய வேண்டும். அது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா, இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள். எனக்கு பின் நபி இல்லை, ஆனால் எனக்கு பின் கலீஃபாக்கள் உருவாவார்கள். ஃபஃபூ பிபையத்தில் அவ்வல் ஃபல் அவ்வல் அவ் கமா கால இஸ்லாம் ரவாஹுல் புகாரி. எனக்கு பின் கலீஃபாக்கள் தோன்றுவார்கள், இஸ்லாமிய ஆட்சி தலைவர், அவர்களுக்கு கட்டுப்படுங்கள், பைஅத் செய்யுங்கள். இந்த ஆட்சியாளருக்கு பைஅத் செய்யாமல் ஒரு சாரார் இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி பைஅத் செய்யும். அவர்களுக்கு தான் சொல்ல ஆரம்பி ஹவாரிஜிகள். அல்லது பைஅத் செய்துவிட்டு அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். யாருக்கு? இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்று வருகிறான் இஸ்லாமிய வரலாற்றில். அவர்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று ஒரு சாரார் வெளியனுப்பு செய்தால் அவர்களுக்கு ஹவாரிஜிகள். இதான் இஸ்லாம் கூறுகின்ற சட்டம். அடுத்து இப்படி வெளிநடப்பு செய்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபகாத்திலுல் லதி தப்கி ஹத்தா தஃபிஅ இலா அம்ரில்லாஹ். இப்படி யாராவது அப்படியே வெளிநடப்பு செய்த ஒரு கூட்டம் போனால் அவர்கள் மீண்டும் ஆட்சியாளருக்கு கட்டுப்படும் வரை, அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பாட்டுக்கு வரும் வரை அவர்களை எதிர்த்து போராடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். இப்ப எந்த ஹஸ்ரத்து, அது எந்த பெரிய கலாநிதியா இருக்கட்டும், அவர் எவ்வளவு பெரிய உலமா பெரிய ஹஸ்ரத்தா இருக்கட்டும், சர்வதேச பிறையை அதை சரிகண்டு தனது பிரதேசத்தில் ஒரு நடைமுறைப்படுத்தினால் அவரை ஹவாரிஜிகள் என்று சொல்லுகிற போது அவர் மறைமுகமா என்ன சொன்னார் தெரியுமா? இவர்களை வெட்டி தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய வழிகேடு. என்னத்த மதரசாவில் படிச்சு இதான நீங்க படிச்ச அக்கீதா? மற்ற தப்லீக் ஜமாத்தில் சொல்லாங்கண்டா அது வேற விஷயம். மற்ற ஜமாத்தில் தௌஹீதுவாதியா? நாங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்தவர்கள். எந்த இமாம் சொன்னார் இவர்கள் ஹவாரிஜிகள்? முன்வந்த இமாம்கள். என்ன ஆதாரம்? பிறை மசலாவில் ஒரு இஸ்லாமிய நாடு இருந்து அந்த இஸ்லாமிய நாட்டில் பிறையினுடைய செய்தியை எடுத்து சொல்லி அந்த நேரம் ஆட்சியாளர் எடுக்காவிட்டால், எந்த நாடு? என்ன வார்த்தை பாவிக்க? இஸ்லாமிய நாடு. அப்போதும் அவர்களுக்கு கட்டுப்படாவிட்டால் நாங்கள் பிறை எடுக்க மாட்டோம், இப்படித்தான் செய்வோம் என்றால் அந்த நேரம்தான் அது அவர்களுக்கு ஹவாரிஜிகள், இவர்கள் ஆட்சிக்கு கட்டுப்படாது என்ற ஒரு தீர்ப்பு சொல்லப்படும். அதுவும் யோகித்த முடிவல்ல. ஏனென்றால் இது ஃபிக்ஹ் மஸலா, அதுல கருத்து வேறுபாடு. அப்ப இங்க ஏனப்பா இந்த ஹஸ்ரத் மாதிரி சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க தெரியுமா? இங்க இருக்கிற உலமா சபை இஸ்லாமிய ஆட்சியின் இடத்தில் இருக்கா. எந்த உலமா சபை? நம்முடைய உலமா சபை என்ன தெரியும் தானே? இந்த உலமா சபையினுடைய கோட்பாடு என்ன? அவர்கள் சொன்னார்கள், மதுஹபில் நாங்கள் ஷாஃபி மதுஹபுக்குள்ளதான் இந்த தீர்ப்பு இருக்கும்.
ஷாஃபி மذஹப் கங்கால தீர்ப்பு இருக்க மாட்டாது. அவங்களோட மன்ஹஜ், அவங்களோட கொள்கை. அவங்க ஷாஃபியை பின்பற்றட்டும் அல்ல சூஃபியை பின்பற்றட்டும், அதையும் சொல்லார்கள். சூஃபித்துவ தரீகாக்கள் எங்களுடைய கொள்கை. ஷாதிலியா, காதிரியா, நஸ்தபந்தியா, ஜிஸ்தியா, அலவியா, தீஜானியா, சரோஹர்த்தியா, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ராண்டு தரீகாக்கள் என்று நிறைய இருக்கிறது. இந்த தௌஹீத்வாதிகள் இந்த தரீகாக்கள் எல்லாம் வழிகேடு 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 என்று மூலமுடுக்கெல்லாம் தௌஹீத் மௌலவிமார்களே பயம் பண்ணார்கள். இந்த வழிகேடு என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து வழிகேடையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தரீகாக்கள் என்று சொல்வது எங்களுடைய கொள்கை. அவர்கள் உண்மையான அவர்கள் சுன்னாக்கள் என்று சொல்றவர்கள், அந்த கொள்கையை கொண்டவர்கள். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் அல்லாஹ் அரிசின் மேல் இல்லை என்று சொல்றவர்கள். அல்லாஹ்வுக்கு வந்த சிவத்துகளை மொத்தமாக மறுப்பவர்கள். உலகத்தில் அந்த கொள்கை கொண்டவர்களை அஷாரியாக்கள், மாத்துரிதியாக்கள் என்று சொல்வார்கள், அல்லது ஜஹ்மியாக்கள், மூத்தசிலாக்கள் என்று வரும். மூத்தசிலாக்கள் இருந்தால் அதில் தோன்றுகிறது. மூத்தசிலா கொள்கையிலிருந்து பிரிந்ததுதான், அதிலிருந்து உருவான குட்டிகள் தான் அஷாரியா, மாத்துரிதியா. இந்த அஷாரியா மாத்துரிதியா கொள்கை தான் எங்களுடைய நம்பிக்கை, இறைசார் கொள்கை என்று சொல்கின்றவர்கள் தான் உலமா சபை என்பதை தெரிந்த மௌலவிமார்கள். நீங்க இந்த உலமா சபை அதிகாரத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை, ஆனால் நீங்கள் ஹவார்ஜிகள் என்கிறார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை பின்பற்றிக்கிறீங்க நீங்க. எங்க நம்ம எங்க போய் கொண்டிருக்கீங்க? ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கு, இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டில் ஆட்சியாளர் ஒன்று சொன்னார், அதை நடைமுறைப்படுத்தல, தலையை வெட்டுவாங்க. ஹவாரிஜி என்ன தெரியாது. நம்முடைய உலமா சபை என்னத்தை வெட்டுவாங்க? என்னதுங்க? என்னதுக்கு மேலுமா? என்னையாவது ஒன்று கேளுமா? அப்துல்லா பைல்வான் என்று மருதமனில் இருந்தார். எல்லாமாக இருப்பவன் அல்லாஹ் என்றார். எல்லாமாக இருப்பவன் அல்லாஹ் என்றார். காத்தாங்குடியில் ரவுமாவில் எடுத்திருக்காரு. இதுவும் அல்லா, மைக்கும் அல்லா, நானும் அல்லா, பேசுறவன் எல்லாம் அல்லா, நீங்களும் அல்லா, தூணும் அல்லா, எல்லாம் அல்லா என்றார். ரெண்டுக்கும் வித்தியாசம். அது என்ன வித்தியாசம்னு நீ எதை அடிக்கணும்? எல்லாமாக இருப்பவன் அல்லா, அது பயில்வான் கொள்கை. எல்லாம் அல்லா என்னங்க ரெண்டு முண்டங்க இல்லை. இன்னொரு அதிகாரத்தில் இந்த நாட்டின் சட்டம், ஜனநாயக சட்டம் என்று இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப பவர் யாருக்கு இல்லை? உலக சபைக்கு நத்திங், ஒன்றும் செய்யலாம். ஏன்? அது ஒரு சபை. நினைக்கிற நாம எல்லாம் ஒரு 10 பேர் மௌலை மாதிரி இருந்தால் நாம இன்றைக்கு என்ன செய்வோம்? கூடி நாம் ஒரு சபையை உண்டாக்கி இவர் தலைவராக சொல்லான்னு போட்டு நாங்கள் தான் இந்த நாட்டில் உண்மையான குர்ஆன் சுன்னாவினுடைய மார்க்கத்தை காப்பாற்ற வந்த சபை என்று எங்களுடைய திட்டம் இது, அது இது என்று போட்டு நாளைக்கு போய் டிஎஸ் ஹவுஸில் கொடுத்து பதியலாமா இல்லையா? எங்க பதியலாமா இல்லையா? கலாச்சார மினிஸ்டர் கொடுத்து அதை முடிச்சு 1000 சபை 1000 பேர் உருவாக்கலாம். அது இந்த நாட்டு சட்டம். இங்க ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. எங்க ஊரில் பள்ளி ஒன்று கட்டினோம் 2000 ஆண்டு. பக்கத்து பள்ளி தபிலீக் பள்ளிக்காரங்க பள்ளிவாசி அறிவிப்பு செய்தார்கள், ஜிஹாதுக்கு வாருங்கள் என்று. அன்றைக்கு இஃப்தாருடைய நிகழ்வு. டாக்டர் நுபா ஃபாரூக் அன்றைக்கு வாரார், பயானுக்கு அவரை கூப்பிட்டு வாரார். ஒரு 400 பேருக்கு நோன்பு ஏற்பாடு செஞ்சிருக்கு. அந்த பள்ளிவாசியிலிருந்து அப்படியே வந்தார்கள் படையெடுத்து. எங்க அறிவிப்பெண்ணே ஜிஹாதுக்கு வாங்கினேன் சென்று படையெடுத்து வந்தார். பாவம் மக்கள், பொதுமக்கள், மௌலைமார்களால் வார விளைவு. வந்தார்கள். பாபரி மஸ்ஜித் இடிக்காப்பல இடி விழுது. என்ன மதிலெல்லாம் விழுந்தாச்சு, பள்ளியில் மேலுக்கு ஏறி சீட்டெல்லாம் உடப்படுது, ஸ்பீக்கர் உடப்படுது. அது எல்லாத்துக்கும் மேலே நடந்த அந்த அநியாயம் பள்ளிக்குள்ள இந்த குர்ஆனை பார்த்து வச்சு போனாங்க. அவ்வளோத்துக்கு நெருப்பு அறியாமை. அந்த சமுதாயம் வழி நடத்தப்பட்ட விதம் இப்படி நடந்துட்டு உடனே இப்படி ஒரு அசம்பாவிதம் இலங்கையிலே. பள்ளியில் செவர மொத்தமாக உளுத்தாட்டியெல்லாம் மதிலே உளுத்தாட்டக்கூடியதெல்லாம் உளுத்தாட்டி 10 வைக்கிறோம். 10 வச்சு முடிஞ்சு நாங்கள் ஒரு 10 பேர். அந்த கிராமத்தில் ஒரு 10 மிஸ்கின் 400 பேரை கஞ்சிப்பா நாங்கள் கிடக்கு, சம்சா அங்கே குப்பையில் கிடக்கு. ஓஎஸ்க்கு பயம் வந்துட்டு கேஸ் பாரு. உடனே அடுத்த எஸ்எஸ்பிக்கு அம்பாறையில் எஸ்எஸ்பி லூகோட மாற்றியா இருந்தார். அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. போனா அவங்க பஸ்ஸா வந்திறங்கினார்கள். எதிர்த்தரப்பு இறங்கினாங்க. அவர் ஆஃபீஸுக்குள்ள 2 தரப்பிலையும் ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 8-10 பேர் 2 தரப்பிலையும் கூப்பிட்டு டிஸ்கஷன். அப்போ அந்த நேரம்
அவங்கள சார்பில் வந்தவர் மௌலவி ஒரு என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க சார், இது முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டாளர் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம், இஸ்லாம் பாட புத்தகம். இதுல 23 தொடங்கும் என்று எழுதியிருக்கு. ஆனா இவங்க 11 தொழுகிறாங்க. யார்கிட்ட சொல்லாரு? யாருக்கிட்டங்க? SSP மாத்தியா, அவர் நல்ல சட்டம் அறிந்தவர், நேர்மையான மனுஷனாக நாங்கள் கண்டோம். அவருக்கு 11 தெரியுமா, 20 தெரியுமா? சரி, அவங்கள வாதங்களை வச்சாங்க. நான் சொன்னேன் சார், நாங்க இவர்களை விட மார்க்கத்தில் சில விடயங்களை மாற்று கருத்து கொண்டவர்கள். அதனால எங்களை வணக்கங்களை செய்யறதுக்கு நாங்கள் ஒரு பள்ளியை கட்டினோம். எங்களை பள்ளியை வந்து உடைச்சு போட்டாங்க. ஜனநாயகமான இந்த நாட்டில், அனைவருடைய மத உரிமையை பாதுகாக்கிற இந்த நாட்டில் எங்களோட உரிமை எங்களுக்கு வேணும். அவர்கள் ஊர் திரண்டு வந்தார்கள். அப்ப அவர் சொன்னார், இந்த நாட்டு சட்டம், இன்னைக்கு ஒருவன் ஒரு மதத்தை உருவாக்கி இந்த நாட்டில் அவன் தனிநபரா பிரச்சாரம் செய்யலாம், அதான் இந்த நாட்டு சட்டம். அதனால இதுக்கு பிறகு என்ன என்றால் வேற நடவடிக்கை எடுப்பாடும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்குரிய முறையாக சட்ட நடவடிக்கை செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த கிழமை சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்த அடுத்த கிழமை சும்மாவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏனென்றால் இந்த நாட்டின் சட்டம் அந்த அளவிற்கு ஜனநாயகம் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருடைய கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறது. வேறு ஒரு முஸ்லிம் சபை இருந்து கொண்டு நாங்கள் உலமா சபை உங்களை கட்டுப்படுத்துகிறோம் என்று யாருக்கும் எந்த ஒரு வேலையும் அழுத்துறதுக்கு எந்த அதிகதையும் இந்த பவர் கிடையாது. என்னத்துக்கு நம்ம கணக்க போக தேவைங்க? உலமா சபையில் இருக்கிற பெரிய அசரத்து மாட்டை கேளுங்க. கூட்டுத்துவா பரலான தொழிலுக்கு போகிறோம், சுன்னத்தா பிதத்தா, ரிஷி முக்தியிலேருந்து எல்லாரும் என்ன செல்வாங்க? என்னங்க செல்வாங்க? பிதாத்தி, அது சுன்னத்தில். அப்ப எங்க நீங்கள் பெரிய அதிகாரம் என்று சொல்லையல் உங்களோட பள்ளிகளை சொல்லி நடைமுறைப்படுத்துங்கள் என்றால் இல்லை, எங்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதைத்தானே பார்த்துக்கிறீங்க. சாதாரணமா இபாதத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு பிரார்த்தனை, ஷாஃபி மதுஹபிலேயே கூட்டுதுவா இல்லை என்பது சொல்லப்பட்டிருந்தும் அந்த மதுஹபை ஏற்றுக்கொண்ட அதையே நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அவர்களின் பேரில் நாங்கள் அதிகாரம் பெற்றென்று சொல்லக்கூடியவர்களால் ஒரு கூட்டுதுவாவை அவர்களுக்கு இடையில் இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் அது என்ன அதிகாரம்? எனக்கு விளங்கல. அதில் ஆச்சரியம் என்ன? இந்த ஹவாரிஜி பட்டம் இந்த அதிகாரம் பெற்றவர்களுக்கு கட்டுப்படவில்லை என்று பத்துவா கொடுக்கிற குர்ஆன் சுன்னவாதிகள். எவ்வளவு பெரிய ஒரு பாரிய விஷயத்தை அறியாமல் இந்த ஹசரத் மார் சொன்னார்கள். அவர் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறவர்கள். இதுக்கு பிறகு அப்படி நீங்கள் அறியாயமாக வார்த்தை விடாதீர்கள். தெரியவில்லை என்றால் படியுங்கள், பிரச்சனை இல்லை. நாம் அறியாமல் பாரதூரமான பத்வாவை கொடுத்தால் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். மிஸ்கைடி மௌலவிமார்கள் மடத்தனமான பத்வா கொடுத்து இந்த நாட்டிலே மடத்தனமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது ஃபிக்ஹ் மஸலா. பாருங்கள், எத்தனை கருத்து. ஒருவர் ஊருக்கு கூறுகிறார், ஒருவர் ஒரு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாடு மாதிரி பிறை விடயத்தில் என்கிறார். எந்த இமாமை இந்த விடயத்தில் வழிகேடு என்றார் சொன்னார்களா? உலகத்தில் வாழ்ந்த எந்த இமாமும் சொல்லாதது வழிகேடு என்று ஃபிக்ஹுடைய மஸலாக்களில் யாரும் கூறுவதில்லை. அறிவுள்ள இமாம்கள் சொல்ல மாட்டார்கள், அறிவியனர்கள் தான் சொல்வார்கள்.